நம்ம இப்போ எங்கே போகணும்னா நயாகரா ஃபால்ஸ். In this world that's stopping me. My Rari outruns your Odyssey. I broke it off cause I'm not settling. I gotta get for the lip on a trip killing me. Yeah, it's like that, I'm in the girls' mentions. Yeah, it's like that, she got good dimensions. I'm balling, they pay me attention. Going up, hydraulic suspension. You don't want this. From one from that it change stay constant. 3 வயசுக்கு மேலே எல்லாத்துக்குமே டிக்கெட் எடுக்குதுன்னு சொல்லியாச்சு. இதுதான் கவுண்டர், டிக்கெட் எடுத்துக்காங்க. ஆக்சுவலி இங்கே நயாகரா ஃபால்ஸ் செட்டு போட்டிருப்பாங்கன்னு தான் வந்தேன். பட் இந்த மெர்மெய்டை நான் எதுவும் பார்க்கவே இல்லை. பார்த்ததுலேயே ஒரு ஆர்வம் ஆகிடுச்சு. மெர்மெய்ட் ஷோ நம்ம ஊரில் அதுவும் ஃபஸ்ட் டைம் எப்படி எங்கே பார்க்கலான்னு போயாச்சு. ஸோ நயாகராவோட மெர்மெய்டு தான் பார்க்கலாம் ஆசையாக இருந்துச்சு. மெர்மெய்ட் ஷோ வா சாண்டிடா போலாம். கண்ணா மெதுவா போ. மெர்மெய்ட் பார்த்துருக்கியா? கடல் கன்னி தமிழ்ல. ஓ அங்க 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 இருக்காங்க பாரு. இது வரைக்கும் போட்ட எந்த எக்ஸ்போலையுமே மெர்மெய்டை போட்டது இல்லை. ஆக்சுவலி இங்கே 2 பேர் இருந்தாங்க, ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா மேலே போய் மூச்சு வாங்கிட்டு இருந்தாங்க. பட் எல்லாருமே அதை ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன நான் சொல்லுறது, நீங்கள் போய் கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். சரி நீங்கள் போய் உள்ளே போய் பாரு, கை காட்டு, பயப்படாத. 2 மெர்மெய்டு இருந்தாங்க, கனவு கண்ணி, கடல் கண்ணி. ஸோ ஆக்சுவலி எல்லாருமே அது கனவு கண்ணியாக தான் பார்த்தாங்க. எல்லாருமே கை வச்சு பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம ஃபேமிலியோட தானே கொஞ்சம் ஷையாக ஒதுங்கின்னு பார்த்தேன். என் பையனை கை வைக்க சொன்னேன், அவனே அதுக்கே வைக்கப்பட்டு இருந்தான். ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு, எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. மெர்மெய்ட் ஃபோட்டோ பூத் இருந்துச்சு. எல்லாமே உள்ளே வந்து டிஃப்ரெண்ட் போசஸ்லாம் கொடுத்து மெர்மெய்டாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்ததே நயாகரா ஃபால்ஸுக்கு. கடல் கண்ணி பார்த்தோன்னு எல்லாம் மறந்து போச்சு. பட் உள்ளே வந்து அந்த இடத்துல அந்த செட்டு இருந்துச்சு. நயாகரா ஃபால்ஸ் திண்டுக்கல்ல பார்த்தாச்சு. இங்கே ஃபோட்டோ பூத் அங்கே நயாகரா ஃபால்ஸா சாகல் தெரிக்குதுடா. சும்மா சொல்லக்கூடாது, ஒரு நல்ல உழைப்பு, நல்லா பண்ணியிருந்தாங்க. கடல் கன்னி நயாகரா ஃபால்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். பெட்டு, காட்டு, ஊகா, சூப் ஷாப்பு, சத்து மாவு, இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே விண்டோ ஷாப்பிங் மட்டும் பார்த்துட்டு அப்படியே உள்ள இந்த டாய்ஸ் எல்லாம் போயாச்சு. நம்ம ப்ளே ஏரியா தான் நம்ம டாய்க்கு. என்னது லாபுவா? என்னடா அது? ஓ இது பேர் லாபுவா? படிச்சியா? பாருங்க எப்படி ஷார்ப்பா போட்டு. ஆக்சுவலி இதில் ஒரு கேம் விளையாடல தான் போனோம். பட் 2 வாங்குறதுக்கு பதில் 3 வாங்கினீங்கன்னா 4 கேம் விளையாடலான்னு ஒரு ஆஃபர் சொன்னானுங்க. சரி 50 ருபீஸ் 100 ரூபாய் 150 போட்டு 200 விளையாடலாங்க ஐடியாவில். இந்த கப்பு வச்சது, இந்த கன் ஷூட்டு, அப்புறம் பவ் அண்ட் ஆகோ, ஆர்ச்சரி, அப்போ இந்த கிரவுண்டு தூக்கி போடுவோம்ல வளையம், இது எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையுமே ட்ரை பண்ணோம். பட் எதுவுமே வின் பண்ணலை. பட் ஃபன், ஜாலியாக இருந்துச்சு.
இந்த மாதிரி பொருட்காட்சி எல்லாமே மோஸ்ட்லி என் பசங்களை கூப்பிட்டு போயிடுவேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நான் லண்டன் பிரிட்ஜ், டைட்டானிக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறையா ப்ளே ஏரியா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இந்த யுமிங்கோ கஃபே எல்லாம் கூட புதுசாக இருந்துச்சு. இங்கே நான் இது வரைக்கும் வாங்கினதில் திண்டுக்கல்ல இந்த கஃபே தான். அப்போ எப்போயுமே இங்கே கிடைக்க இந்த அப்பளம், கரும்பு ஜூஸ், இது எல்லா ஸ்டால்ஸுமே இருந்துச்சு. அப்போ இந்த கிறிஸ்பி கிரன்ச், இது ஆக்சுவலி காட்டாஸ்பத்திரிக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு. நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மோட்டர் போட்டிலோ, பைக், அப்போ இந்த பங்கி ஜம்பிங், மினி பங்கி ஜம்பிங் இதெல்லாம் இது வரைக்கும் வந்ததே இல்லை நம்ம சைடு. அப்போ ஒட்டகம் வந்துருந்துச்சு. ஸோ பசங்களை இதில் விளையாட விட்டோம். ஆக்சுவலி அந்த டைமில் கொஞ்சம் கோல்டு இருந்ததுனால நிறைய கேம்ஸ் நாங்கள் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் மட்டும் தான் அவங்க விளையாட விட்டோம். இதுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், ஏன்னா மற்ற பசங்க மேலே விழுந்துக்கக்கூடாது. பட் ஜாலியாக விளையாடானுங்க. இந்த இடம் நிறையா புதுசாக இருந்துச்சு. அந்த ஷிப்பு ட்ராகன் டிசைனில் ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த கப்பை எப்போயுமே எனக்கு பிடிக்கும், பட் இந்த இடம் நான் போகலை. அப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஷிப் மாதிரி மேலே கீழே போகுது, ஆனால் அதில் கப் மாதிரி ரோலோ ஆகுது. இது நேம் எனக்கு என்னன்னு தெரியல. இதெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. இதுமாதிரி கோயம்புத்தூர் லண்டன் பிரிட்ஜ் செட் போட்டப்போ நான் இந்த ஒட்டகத்தில் போனேன். அப்போ சாம் மட்டும் போனால், இப்போ 2 பேரும் போகிற அளவுக்கு பெருசாகிட்டாங்க. உங்கள் கிட்ஸும் குழந்தைங்களும் ஃபேமிலியோடு கண்டிப்பாக இதெல்லாம் விசிட் பண்ணுங்கள். இங்கே இருக்க நிறைய பேர்த்துக்கு நம்மளால் பயனடைவாங்க. நம்மளும் அந்த மூலமாக சந்தோஷத்தை எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே ஹாரர் ஹவுஸு, ஸ்னோ இது எல்லாமே இருந்துச்சு. மோஸ்ட்லி எப்போயுமே நான் அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். பட் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க. பட் நல்லா இருக்குது. கண்டிப்பாக இது க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணிடுங்க. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என்ட்ரி டிக்கெட்டை தவிர்த்து இது எல்லா இடத்துலையுமே கேஷ் தான். ஸோ லாஸ்ட் டைம் கவுண்டர் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து நம்ம ஜிபேயில் பே பண்ணிவிட்டு கேஷ் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இங்கே இந்த ஷாப் வச்சுருக்காங்கல்ல, அப்பளம் கடைகள், அங்கே நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே அவங்ககிட்ட ஜிபே நம்ம பே பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கேஷ் வாங்கிக்கலாம். அது கண்டிப்பாக தேவைப்படும் நமக்கு. இல்லைனா கேஷ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்களோட சேஃப்க்கு. ஸோ அப்போ இந்த கேம் எப்போயுமே விளையாட விட்டுருவேன். ஏன்னா இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் விளையாட உட்கார வைக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை பகிரவும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இங்கே போக இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.